நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராஜா வந்திருக்கிறார் சிறுகதை தொகுப்பிலிருந்து பாலம்மாள் கதை. எழுதியவர் கு. அழகிரிசாமி. ஒலி வடிவில் வழங்குபவர் விவேக். பாலம்மாளைக் காட்டிலும் 2 வயது இளையவள் தங்கம்மாள். இவர்களுக்கு செல்லதுரை என்று ஒரு தம்பி உண்டு. தகப்பனார் உள்ள நாளையிலேயே பாலம்மாளுக்கு கல்யாணமாகிவிட்டது. ஊரில் உள்ள தாய்மாமனுக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தாள். தாய்மாமன் குடும்பமும் சரி, அவள் குடும்பமும் சரி, இரண்டும் கூலி வேலை செய்து பிழைக்கும் ஏழை குடும்பங்கள்தான். பணக்கஷ்டத்தை உத்தேசித்து பெருமாள் கோவிலில் கல்யாணத்தை நடத்தினார்கள். கல்யாணச் செலவு மொத்தம் 25 ரூபாய்தான். தாலியை தவிர பெண்ணுக்கு வேறு நகை கிடையாது. கல்யாணத்தை முன்னிட்டு ஒரு ஜோடி சிவப்பு கம்மல்களை இரவல் வாங்கி பெண்ணுக்கு போட்டிருந்தார்கள். பாலம்மாள் கணவன் வீட்டுக்கு போன மறு வருஷத்திலேயே அவளுடைய தகப்பனார் செத்துப் போய்விட்டார். குடும்பத்தில் மீதியிருப்பவர்கள் தங்கம்மாள், செல்லதுரை, இவர்களுடைய தாயார் ஆகிய மூவர்தான். ஏற்கனவே வறுமையின் அடிபாதாளத்தில் திக்குமுக்காடும் குடும்பமாதலால் பெரியவரின் மரணம் பொருளாதார ரீதியில் குடும்பத்தை பாதிக்கவில்லை. ஒரு ஆள் வரும்படி நின்றது, ஒரு ஆள் சாப்பாட்டுச் செலவும் நின்றது. அவ்வளவுதான். செல்லதுரைக்கு வயது 10க்குள்ளாகத்தான் இருக்கும். அவனால் முரட்டு வேலைகளை செய்ய முடியாது. ஆகவே அந்த ஊரில் உள்ள ஒரு பணக்காரர் வீட்டில் மாதம் 1 ரூபாய் சம்பளத்துக்கு 6 எருமைகளை மேய்த்து கொண்டிருந்தான். தங்கம்மாளும் அவன் தாயாரும் தங்கள் வயிற்றுப்பாட்டுக்கு வழக்கம்போல களையெடுப்பு, பருத்தி எடுத்தல், பருத்திமார் பிடுங்குதல், கதிர் அறுத்தல் போன்ற கூலி வேலைகளை செய்து வந்தார்கள். ஏதாவது ஒரு நாள் மழை பிடித்து கொண்டால் மறுநாள் காட்டு வேலைக்கு போக முடியாது. அதனால் அதற்கு அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு வழியின்றி கடன் வாங்கியாக வேண்டும். செல்லதுரை மாதம் கொண்டு வரும் Sample complete. Ready to continue?